சமைப்பு காளான் பிரியாணி பார்க்கலாம். கடல் பாசி கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்டார் பூ, பட்டை, ஏலக்காய் 3 சேர்த்துக்கலாம். ஒரு பாதி இலை சேர்த்துக்கலாம். இது நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் 2 துண்டு இஞ்சி, ஒரு 15 பல்லு பூண்டு. இது சேர்த்து நம்ம குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி அடுத்து நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கி வரும். இப்போ ஒரு பொடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பொடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி, கூடவே கொஞ்சம் போல் மல்லித்தூள், கொஞ்சம் போல் சீரகத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 ரூபா பாக்கெட், ஒரு அரை பாக்கெட் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த பச்சை போகிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். காளான் சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்து நல்லா மசாலா எல்லாம் அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு இப்போ 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி எடுத்து வச்சிருக்கேன். ஆல்ரெடி ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கிளறி விடாமல் இது போல் டிப் பண்ணி கொடுக்கணும்.